ஃபுல்லா அப்படியே நிப்பேன். காலையில 6 மணிக்கு விடுவேன். இந்நேரம் 6 மணிக்கு தான் அந்த கூடு எடுப்பேன். அதுக்கிடையில ஒரு 5 வாட்டி பார்ப்பேன். ஒரு நண்டு 50 ரூபா, 100 ரூபா. அதையும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஜனம் வாங்கும். நண்டவளா கொண்டு போனா ஒரு 15-20 லட்சத்துக்கு. அவங்க இந்த வேலை செய்யறதுக்கு 20,000 ரூபா, இந்த வேலை செய்யறதுக்கு 20,000. ஒரு நாள் 5,000 ரூபா உழைப்போம். மாதிரி இருக்குமாண்ணா? அதுக்கு கூட உழைப்போம். சீசன் வரும். இதுல வந்து இது போல தண்ணி வரும். இன்னும் மழை வந்துச்சுண்டா. நீர் ஓடிச்சுன்னா அப்படி கொழுவாங்க. நண்டுகள் இந்த கொழு அதுதானே இந்த வேக்கால நோக்கி நீர் ஓடும். ஓகே. இந்த மீன் தான் கூட கிடக்குன்னா இங்க சில வந்து நல்லது திட்டமா மாத்தினா அப்புறம் இந்த மீன் தான் கூட விளையுது. ஓகே ஓகே. முதல் உப்பு தண்ணி இருக்க பழகு பெருந்தலை அந்த ஐட்டங்கள்லாம் கூட இப்ப நல்ல தண்ணி திட்டம் தானே. அப்ப இது நல்ல தண்ணி மீன்கள்லாம் இதுக்குள்ள வரும், கூடுதலா வருது. ஆனா இதுக்கு ஆல்ரெடி எல்லா மீனும் நிக்குது, இது அதிகமா இருக்கு. ஓகே ஓகே. எல்லா ஜாதி மீன் பேரையில இருந்து பேரையெல்லாம் இதுலயே போய்க்கலாம். இந்த பேரை எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன் நீர் ஓடுனா இதுல பேரை, மண்ணா, பாலை மீன், பெருந்தலை, அதலி, எல்லா ஜாதி மீன் வரும். கொடுவை இதெல்லாம் புது பேர் எனக்கு. கொடுவை அத கூரலன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அது இப்ப அந்த மெடிக்கல் மருந்துகளுக்கு அது இந்த குடங்கள் இதோட எடுக்கிறவங்க. ஓகே. அப்ப விலையா இருக்கும். விரால் நிக்குது. விரால் மீனா தப்பிச்சு ஓடுச்சு. போன முறை புதுசா ஒரு மாடல் கண்ட மீன் காட்டுவாங்க. கண்ட மீன் அது வந்து அது அங்க இரண்டமலை குளம் திறந்து விட்டாங்க. அங்க இருந்து இழுவட்டு கொண்டு அப்படியே வந்து இரண்டமலை கூட தொடர்பு தானே. அங்க இருந்தே தண்ணி திறந்தா இங்க வரும். கடைசி இங்க தானே வருது. இதானே கடைசி இரண்டமலை குளம் திறந்து விடுவாங்க. இரண்டமலை குளத்துக்குள்ள இருக்கிற முழு மீனும் வரும். கண்டக்காட்டு பட்டை கண்டக்காடுன்னு சொல்லுவோம். கண்டக்காடு இருக்குது, அம்பன் குளத்துல அந்த பக்கம். அந்த தண்ணிக்கு இருந்து விளைகிற மீனும் இங்க தான் வரும். நீர் ஓடும் பொழுது அங்கத்த மீனும் வரும். இந்த மீன் இந்த மீன் இருக்குல்ல, இது வந்து இந்த கலர் இல்ல. இப்ப கடற்காட்டுல இருந்து வர்ற மீன் வந்து மஞ்சள் அடிக்கும். இந்த முகம் வந்து கூரா இருக்கும். இந்த அகலம் மட்டும் இது கூறும். இந்த அகலம் வந்து கொஞ்சம் அகலம் குறைவா இருக்கு. இந்த அகலம் குறைவா இருக்கு. அது கண்டல் பட்டைக்கு இருந்து விளைகிற மீன். இது இங்க இருந்து விளைகிற மீன். இது மீன் ஓடும் பொழுது வரும். அவங்க இருந்து இழுவட்டு எல்லா ஜாதி மீனும் வரும். இது அந்த பார்த்து எங்க விளையாது என்ன மாதிரின்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு தெரியும் தானே இங்க பிடிக்கிற மீனுக்கும். அதே போல நண்டு இருக்குல்ல, நான் சொன்ன நண்டு பிடிப்பேன். அந்த நண்டு வந்து இதுக்கு விளைகிற நண்டுக்கும் அங்கேருந்து வர நண்டு வித்தியாசம். அங்கேருந்து வரது வந்து கடல் காட்டு நண்டு சொல்றது, அது மஞ்சள் கலர் அடிக்கும். அது நம்ப வேண்டாம், பிடிச்சா நம்ப வேண்டாம். கிலோ 10,000. கிலோ 10,000. இது நாங்க பிடிக்கிற இங்க வந்து சிலர் வந்து பிடிக்கிற வந்து தண்ணி நண்டு. தண்ணி நண்டு வந்து கிலோ 2,000. நம்பர் 2, நம்பர் 3 மற்ற புஷ்கா நண்டு எல்லாம் இருக்கு நண்டு. அந்த நண்டுகள் எல்லாம் எடுத்தா அந்த நண்டு வந்து 3,500 3,000 கிலோ அப்படி எடுப்பாங்க. அது புஷ்கா நண்டு. ஒன்று கால் சின்ன பெருசா இருந்ததுன்னா அது புஷ்கா. அப்படி கால் எல்லாம் சரியா இருக்கும். கால் எல்லாம் நீட்டா 10 கால் சரியா இருக்கணும். அதோட 2 அந்த கொடுக்கு கால்னு சொல்லுவான் பெருசு, அது ரெண்டும் ஒரே சமன்ல இருக்கும். அப்படி எல்லாம் பாப்பீங்க. அப்படி சமனா இருந்தா மட்டும்தான் நம்பவான். அதுதான் 10,000 கிலோ. அந்த நான் உங்களுக்கு பிடிக்க கொண்டு வரேன்னு சொல்றேன். அந்த நண்டு இதுல இங்க வரும். அந்த நண்டு இதுக்கே இருக்குது, இங்காலையும் இருக்கு. இது கூடு வைப்பேன். ஈர குத்தி கூடு வைப்பேன். 40 கூடு 50 கூடு விடுவேன். ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே நிப்பேன். காலையில 6 மணிக்கு விடுவேன். இந்நேரம் 6 மணிக்கு தான் அந்த கூடு எடுப்பேன். அதுக்கிடையில ஒரு 5 வாட்டி பார்ப்பேன்.
ஒரு நாளைக்கு விட்டு 5 வாட்டி பார்ப்பேன். அந்த 5 வாட்டில சில டைம்ல 3 வாட்டி இருக்காது, சில டைம்ல 4வது வாட்டி நிக்கும் கிடைக்கும். முந்தி காலத்துல நாங்க விடும் பொழுது அப்ப ஏற்றுமதி இல்ல, அப்ப நாங்க நிறைய நண்டு பிடிச்சினாங்க. ஆனா வேஸ்ட். ஒரு நண்டு 50 ரூபா, 100 ரூபா. அதையும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஜனம் வாங்கும். ஐயோ நண்டடா தம்பி என்று சொல்லி வாய்வடா அது இதுன்னு சொல்லி எடுக்காது. அப்பேக்க பிடிச்ச நண்டு, அப்பேக்க நாங்க பிடிச்ச நண்டு இப்ப ஏற்றுமதிக்கு உள்ள காலமா இருந்தா நாங்க கோடீஸ்வரன். ஒரு நாளைக்கு 100-150 கிலோ நண்டு பிடிப்பேன். எல்லாம் நம்புவான். இதுக்குள்ள மட்டுமே எடுப்போம் 2 சாக்கு நண்டு. இப்ப ஒரு பேக் இல்ல, நாங்க முடுற காலத்துல சாக்கு தான். சாக்கு ஒவ்வொரு சாக்கு 2 சாக்கு நண்டு எடுப்போம். எடுத்துக்கொண்டே வீட்டை கொண்டே கரை எடுக்க ஒரு சாக்கு நண்டு கொண்டே 5 வேலி சந்தையில விற்பேன் 500 ரூபாய். அந்த நேரத்துல இப்ப வித்தா லட்சக்கணக்கில் விற்கலாம். அந்த நண்டு அவ்வளவு கொண்டு போனாதான் ஒரு 15-20 லட்சத்துக்கு. அவ்வளவு சைஸா நண்டு. ஒவ்வொரு நண்டும் 2 கிலோ 1.5 கிலோ. இப்ப இருந்தா கூட அந்த அரிதான நண்டு எங்களுக்கு வரும். அப்படி அண்டை கொண்டு இருந்தது கொண்டே கொடுத்துறான். 600 இருந்தது, 16,000 ரூபாய். 16,000 ரூபாய் ஒரு நண்டு. ஆமா, ஒரு நண்டு. அது லக்க பொறுத்து தானே. 2 கிலோ வரைக்கும் தான் அவன் எடுப்பான் அந்த விலை. 100 கிலோ ஓகே. அதுக்கு மேல நின்றுட்டா புறவான். அதை புறவு 3,000 ரூபாய்க்கு தான் எடுப்பான். 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அப்படி வர அப்படி ஒரு பிரச்சனை. குறைய கூடாது, அளவான சைஸ்ல இருக்கும். அதான் நல்ல காசு எடுக்கலாம். அங்கால போய் தானே கொஞ்சம் மறைப்பு தண்ணி டக்குன்னு ஓடி வர மாதிரி ஓட காணல. என்ன காரணம்னா அங்க எங்கேயோ பொட்டியல் மண்ணுகள் போட்டு அடைச்சிருக்கலாம். ஒவ்வொருத்தரும் குளமும் ஏற்படுத்துறாங்க. அப்படி இதன்னைக்கு வண்டியல் அங்க தங்கனிக்கு பூரா கொஞ்சம் கூட மழை வரைக்கலாம். இந்த 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 இதுல இருக்க புல்லு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் இடுப்பளவு தண்ணிக்கு வந்துடும். ஃபுல்லா தண்ணி வந்துடும். நாளைக்கு ஃபுல்லா அப்படி ஏறுனா அப்படிதான் வரும். அந்த டைம் தான் மீன் பிடிக்க நல்ல இது. நாங்கள் கூடுதலான மீன் நான் ஸ்டார்ட். மற்றபடி அங்கதான் அங்கதான் நாங்கள் போத்தல்ல பெற்றது. நாங்கள் இவ்வளவு நாள பீச்சில் வந்தாங்க. இன்னைக்கு என்ன ஒரு நாள் எவ்வளவு பிடிச்சிருப்பீங்க? எவ்வளவு நேரத்துக்கு பிடிச்சது 2,000 ரூபாய் வித்தேன். வித்தாச்சு. ஓகே ஓகே. கிடக்குது. இது ஒரு 2,000 ரூபாய் போகும். ஓகே. இதுக்கு 3 ஜாதி விலை இருக்குது. 1.5 இன்ச்சு விலை, 1.25 இன்ச்சு. ஓகே. இது 2 இன்ச்சு. கொஞ்சம் பெரிய மீன்களுக்கு. இது வந்து முரல் விலை. பிராடுகள். இதுதான் பிராடு விலை. சரிதா? இது ஈயத்தை பத்திலாம் இது குண்டியம் சொல்றது. ஓகே ஓகே. இது ரால் விலை. ஓகே. இது கொஞ்சம் பெரிய சைஸ் மீனா வீசுறது. இது கொஞ்சம் சின்ன சைஸ். புரிய ஒரு 6 சைஸ் விலை கிடக்கு. ஒரு வேலை செய்யறதுக்கு அந்த வேலை செய்யறதுக்கு 32,000 ரூபாய் போய். 32,000 ரூபாய் அந்த வேலை. அது செஞ்சுதான் எடுக்கணும். பீஸ் எல்லாம் எடுத்து வாங்கி கொடுத்து செய்யறதுக்கு மட்டும் 18,000 ரூபாய். அதோட ஈய காசு, வேலை பீஸ் காசு, அதுக்கப்புறம் நூல் காசு, காசு இருக்கு. அதெல்லாம் 32,000 ரூபாய் லோட்டெல்லாம் முடியும் மொத்தமா. இந்த வேலை செய்யறதுக்கு 20,000 ரூபாய். இந்த வேலை செய்யறதுக்கு 20,000. இது எங்க வந்து செய்வீங்க? யாருக்கு செய்யறாங்க? வளையாக்கள் இருக்காங்க, அவே செஞ்சு தருவீங்க. ஓகே ஓகே. நாங்க விலை பீஸா விக்குது, அந்த பீஸை வாங்கி கொண்டே கொடுப்போம். அதாவே புறவு வலையாக்கி தருவீங்க. ஓகே. அது ஈயம் எல்லாம் ஈயம் உருக்கி கொடுக்கணும். ஈயம் இருக்கு. இது உருக்குறதுக்கு புரிம்பா கொண்டே கொடுக்கணும். இது 1 கிலோ உருக்குறதுக்கு 1000 ரூபாய். 1 கிலோ உருக்குறதுக்கு 1000 ரூபாய். 3 கிலோடா 3000 ரூபாய். அப்புறம் ஈய காசு அது 1 கிலோ ஈயம் வந்து 800 ரூபாய். 1000 ரூபாய் அப்படி வரும். அதை எடுத்துக்கொண்டே அவை உருக்கி அவை இதை புற குழல்ல ஊத்தி எங்களுக்கு இதை தருவோம். புற மடங்கு முறுக்குறதுக்கு ஒரு ஆள். இந்த மடங்கு முறுக்குறது கட்டுறதுக்கு ஒரு ஆள். விளையாக்குறதுக்கு அப்படிதான். அதான் நாங்க நோமலா இருக்கோம். அதை வாங்கி வீசுறாங்க. ரெடிமேடா விக்கிறாங்களோ போய் ஏமாறக்கூடாது. அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா வேலை மட்டும் தயாரிக்காம சும்மா வெள்ளை மாதிரி ஒன்றை செய்து போட்டு ஈயத்தை கடைச்சு போட்டு 12,000 13,000 விக்கிறாங்க. அதை எடுத்து வீசினீங்கன்னா வட்டமா வராது. இப்ப நாங்க அவங்க விற்பனைக்காக அதை செய்யறாங்க. இது வந்து இது ஊர்ல வந்து செய்தா மட்டும்தான் தண்ணி ரவுண்டா விழும். மற்றபடி அங்க பம்மாத்துமே மாத்துதான். யாழ்ப்பாணத்துல எல்லாம் போய் வாங்கினீங்கன்னா அந்த வேலை விக்குது. ஆனா அது வந்து 7 மட்டும் போடுற இல்ல. அதுதான் ரிஸ்கான வேலையை. அந்த 7 மட்டும் அதை போடாம மற்றபடி அப்படியே மற்ற மேல இருந்து 5 6 எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த 7 மட்டும்தான் பிரிவு. அதை போடாம விட்டுட்டு ஈயத்தை எல்லாம் கடைச்சி போட்டு அவங்க காசு ஆக்கிடுவாங்க. நாங்க இங்க விஷயம் நீங்க எல்லாம் வெள்ள தெரியாத போய் வாங்கினீங்க ஏமாத்து. அதுதான் 7 மட்டும் பார்க்கணும். இவ்வளவு டீடைல் இருக்குன்னே தெரியாது. இவ்வளவு டீடைல் இருக்கு. கடலோட சம்பந்தப்பட்டா மட்டும்தான். அதுதான்
இதில் கணக்கா வந்திருக்கு போல, கணக்கா வந்திருக்கா? முரல் அரிதாக தான் வருதுண்ணே. முரல் வேலை அந்த வேலையால வீசினா கூட வரும். ஓகே ஓகே ஓகே. இதில் அதில் சிக்கிப்படும், இதில் சிக்கிப்படுறது குறைவாக இருக்கு. அரிஞ்சு. ஓகே ஓகே. அந்த வேலையால வீசினா கூட முரல். எல்லாம் குட்டி குட்டியாக தான் வந்திருக்குண்ணே. அவங்களுக்கு அடிக்கிறது நல்ல புதுசா மீன் பிடிக்கும். எனக்கு தெரியாதான். அதான். இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியும். அந்த வலையில எவ்வளவு டீட்டெயிலா இருக்குன்றது தெரியாது. விஷயங்கள் தெரியாது. அதுதான். எனக்கு மீன் சாப்பிடுற மட்டும்தான் தெரியும். உண்மைதான். எப்படி பிடிக்கிறோம், எப்படி தயாரிக்கிறது, வீடப்பாடு, வலை வெயில் இப்படி நிற்கிறோம். அதுதான். காசை ஒரு 500 ரூபா மீன் போட்டு ஏழு பழத்து இல்லாம அந்த மீனை பிடிக்கிறது நாங்க இங்க போடுற பாடு. குளிருக்கு நிக்கணும். எத்தனை மணித்தியாலம் காலையில வந்தா சில பின்னிய வரைக்கும் இதெல்லாம் அப்படியே நிக்கணும். எல்லாத்துக்கும் தேவையில்லாம காசு கிடைச்சிட வளைக்குங்க. இதுகளுக்கு தான் வந்து நிக்கணும். குறையுங்க என்ன செய்யறது, எல்லாருமே அப்படித்தான். நாங்கள் இதுல வாராக்களுக்கு எல்லாருக்கும் மலிவா தான் கொடுக்கும். நிக்கிற டைம்ல வடிவா கொண்டே சாப்பிடுவோம். அதுதான். அந்த டேஸ்ட். இந்த மீனெல்லாம் அந்த சிலாப்பி எல்லாம் வந்து நீங்க வெள்ளமா புட்டுக்கு சும்மா பொரிச்சு சாப்பிட்டா ஒரு கரையும் தேவை. இந்த புட்டுக்கு இதோடைய 2 பொரியலோடய சாப்பிட்டு முடியும். அப்படி டேஸ்ட், செம்ம டேஸ்ட். அடுத்து இதுல விட்டமினும் கூட. கடல் மீனை விட இதுலதான் எதிர்ப்பு சக்தி கூட இந்த மீன்ல. அடிக்கடி டாக்டர் மேல சாப்பிட சொல்லுவாங்க. விட்டமின் கூட மீன். ஓகே ஓகே. கடல் மீனை விட இந்த கூடுதலா பாருங்க சத்து காணான்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிட்டாலே காணும். இந்த குழந்தை கிடைக்கிற பொம்பளைகளுக்கு எல்லாம் இந்த இதுதான் அரைச்சி கொடுப்பாங்க. இந்த சில விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த மீனை தான் கொடுப்பாங்க அரைச்சி. அவ்வளவுக்கு அவைகளுக்கு இந்த பால் சுரப்பு அது இதெல்லாம் இதுலதான் கூடுதலா இருக்கு. அதனாலதான் சில பேர் குழந்தை கிடைச்சா இந்த மீனை தேடி வருவாங்க அரைச்சி காய்ச்சி. சில பேருக்கு முந்தைய காலத்துல இப்ப இந்த மீன் எல்லாம் எங்கட ஊராக்கு கொஞ்சம் சாப்பிடுறது. இது வந்து பவனியா கங்கால தான், கொழும்புல பவனியா இந்த வன்னி பக்கம் தான் சாப்பிடுறது. காலம் நாங்களெல்லாம் குடிச்சு விக்கிறனாங்களே தவிர குறிப்பிட்ட காலத்துல சாப்பிடுறதே இல்லை. கேட்டா இது தெரியாது எங்களுக்கு. இதை கண்டா குளத்து மீன் அப்படின்னு சொல்லி நாங்கள் முந்தி இதான் கணக்கெடுக்கு. ஆனா நாங்க பிடிச்சி விற்போம், சாப்பிடுறோம். ஆனா இப்பதானே நாங்க சாப்பிட்டு பாக்குறோம். அதுக்கு டேஸ்டும் இருக்குது. மற்ற இந்த மீன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா டேஸ்ட் காரணம் வந்து உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் 2 முள்ளுக்கு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மீன்ல வந்து கொஞ்சம் எல்லாம் இருக்கு. ஐடினியம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதால இந்த மீன் டேஸ்டும் கூட சுத்தமான மீன். பாக வந்து சேர் இல்ல தானே. குளம்னு சொன்னா ஒரு குட்டையக்கா அந்த குட்டை அதுக்கான நிக்கும். பிறந்த எடுக்கிறபடியா நீட்டா இருக்கு. அது குளத்துக்கு பிடிக்கிறதா அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு மட்டும்தான் நிக்கும். இது வந்து அப்படி இல்லை. இது எல்லா இடமும் தண்ணி நிக்கிறபடியா எல்லா இடமுமே மீன் நிக்குது. அதனாலதான் இந்த மீனுக்கு வந்து ஐடினியம் இருக்கு. உப்பு கூட உப்பு கலந்த மீன். சில பேர் வந்து இந்த அங்க வன்னியில பிடிக்கிற இரநம்பட குளம் இருக்கு. அது இது மாதிரி டேஸ்ட் இருக்கு. அது குளம் தானே, தனி குளம் தான். இந்த மாதிரி உப்பு தண்ணி நல்லா நீ சென்று செய்யறேன். இது உப்பு தண்ணி இந்தியால இருந்து வந்து ஏறி இருக்குது, நல்ல தண்ணி நிக்குது. அதனால 2 கலந்த மீன் தான் இது. அதுதான். இந்த எங்கட ராலும் தொண்டமாத ரால் இருக்கு. ராலும் கொஞ்சம் விசேஷம் கூட, டேஸ்ட் கூட. எங்க யாழ்ப்பாணத்து ராலை விட தொண்ணாத்து ரால் வந்து டேஸ்ட் கூட. இடங்கள்லயும் வித்தியாசம் இருக்கு. அது ஒரு இதுதானே குளம் மாதிரி. அதான் அது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல அப்படியே சேர்த்துக்க. அதான் இது வந்து அப்படியே ராலை பார்த்தாலே கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. நாங்க உங்க குடிக்க காட்டுறோம். இது
இதுக்குள்ளே இருந்தால் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். எக்கச்சக்க மீன் வந்துருந்துச்சு, எக்கச்சக்கமாக நிற்கிது. கணக்காக நாளைக்கு நாளண்டைக்கு தான் இன்னும் கூடவா வருமாம். ஸோ இன்னும் எக்கச்சக்க மீன்கள் பிடிபடும். அது மட்டும் இல்லாமல் இறால் அது எல்லாமே இனிமேல் எத்தான் வரப்போகுது அந்த மாதிரி சொன்னார். வித்தியாசமாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு எனக்கு இந்த மீன் பிடிக்கிறது, மீன் வேலை போடுறது எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. உங்களுக்கு புதுசாக இருந்துருக்க நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் பட்டன் கொடுத்துருங்க. ஓகே, பாய்.